மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். மாவட்ட பத்திரப்பதிவு அலுவலகத்தில் சப் ரெஜிஸ்ட்ராராக பணிபுரியும் ஸ்ரீகாந்த் பாத்ரூமில் செய்த சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. இந்த சம்பவத்தின் வீடியோ இணையத்தில் வைரலாகி புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து ஸ்ரீகாந்த் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதாகவும் காவல் அதிகாரிகள் விசாரணை தொடங்கியுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. புதுச்சேரி சாரம் பகுதியில் காமராஜர் சாலையில் அமைந்துள்ள மாவட்ட பதிவாளர் அலுவலகத்தில் ஸ்ரீகாந்த் சார் பதிவாளராக பணியாற்றி வந்தார். இவர் பல்வேறு பணிகளுக்கு கையூட்டு வாங்கி பத்திரப்பதிவு செய்வதாக பரவலாக புகார்கள் இருந்து வந்தன. இந்நிலையில் புதுச்சேரியை சேர்ந்த ஒரு வாலிபர் திருத்தத்துடன் பத்திரப்பதிவு செய்யுமாறு கோரியுள்ளார். இதற்கு மறுப்பு தெரிவித்த ஸ்ரீகாந்த் திருத்தத்துடன் பத்திரப்பதிவு செய்ய ₹3000 லஞ்சம் தேவை என்று கூறியதாக தெரிகிறது. லஞ்ச பணத்துடன் அந்த வாலிபரை அலுவலகத்திற்கு வரவழைத்த ஸ்ரீகாந்த் அலுவலக கழிவறைக்கு அழைத்துச் சென்று ₹3000 பெற்றுள்ளார். இதன்போது லஞ்ச பணத்தை எண்ணி விரைந்து பத்திரப்பதிவு செய்து தருவதாக உறுதியளித்ததாக கூறப்படுகிறது. இதில் சுதாரித்துக் கொண்ட அந்த வாலிபர் மேலும் லஞ்சம் கொடுக்கும் போது அந்த காட்சிகளை வீடியோவாக பதிவு செய்துள்ளார். இந்த வீடியோ இணையத்தில் பரவி பொதுமக்களிடையே கடும் அதிர்ச்சியையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த வீடியோ வெளியானதை தொடர்ந்து மாவட்ட பதிவாளர் உத்தரவின் பேரில் ஸ்ரீகாந்த் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். மேலும் லஞ்ச ஒழிப்பு துறையினர் இந்த விவகாரம் குறித்து விசாரணை தொடங்கியுள்ளனர். புகார் அளிக்கப்பட்டால் வழக்கு பதிவு செய்து மேலும் தீவிர விசாரணை நடத்தப்படும் என்று லஞ்ச ஒழிப்பு துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த விவகாரத்தில் மாவட்ட பதிவாளர் தயாளனுக்கும் தொடர்பு இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரி ஆளுநரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. புதுச்சேரி அரசு இதுபோன்ற ஊழல் நடவடிக்கைகளை தடுக்க கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று அறிவித்துள்ளது. பத்திரப்பதிவு அலுவலகங்களில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய ஆன்லைன் பதிவு முறைகளை மேம்படுத்தவும் புகார்களை உடனடியாக பதிவு செய்யும் முறையை அறிமுகப்படுத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் லஞ்ச ஒழிப்புத்துறையின் கண்காணிப்பை தீவிரப்படுத்தவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.